உங்களுக்கு நைட் கார்டு கொடுத்திருப்பாங்கம்மா. அது மட்டும் நீங்க கண்டிப்பா நைட்ல போட்டுக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் ரொம்ப அழுத்தமான பொருளை கடிச்சு சாப்பிடாதீங்க. எப்பவும் சாப்பிடவே மாட்டாருல்ல, ஹார்டா இருந்தா சாப்பிடவே மாட்டாரு. வலி இல்லாத முன்னா சாப்பிடல, இப்ப நீங்க சாப்பிடலாம். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் ஏன்னா நம்ம பல்லு கட்டுறதுல ஒண்ணு அழகுக்கு, இன்னொன்னு சாப்பிடுறதுக்கு தான். அதனால நீங்க சாப்பிடலாம். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப அழுத்தமான பொருள், அதாவது மிட்டாயி, கடலை மிட்டாயி, அதுக்கப்புறம் வந்து பர்பி, தட்டை, அதுல நம்ம ஐட்டம்ஸ் அதை சாப்பிடாதீங்க. நட்ஸ் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. 3 மாசம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் கூட சாப்பிடவே மாட்டேன். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம பெர்மனன்ட் பல்லு, அதாவது டியூரபிள் டீத் மாத்திட்டு அப்புறமா நீங்க எல்லாமே சாப்பிடலாம். சரிங்களா? உங்க சைடு கிளினிக் சைடு ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க தாராளம். நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? சரி, ஃபர்ஸ்ட் டே வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பல்லு வந்து அளவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பல்லு வந்து செட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி பார்த்தாங்க. 2 hours பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து பல்லு போட்டுருந்தாங்க. இதே மாதிரி 5 days 4 days ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா செட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஓகேன்னு கேட்டாங்க. ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். 8 months கழிச்சு பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக தான் கட்டினேன். எல்லாரோடையும் பேசணும் கொண்டு வர முடியாது. ரொம்ப ஷேமா இருந்தது. பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்லாத்தையும் நல்லா பேசி நல்லா சிரிச்ச முகம் போட்டோஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. ரொம்ப நன்றி.